வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. உபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமை மிகு அரசிள மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஒபிரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. உபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இந்த நாளிலே தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருப்பது திருப்பாடல் எண் 45. இன்றைய நாளுடைய திருப்பாடல் புனித அன்னை மரியாவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. எனவே அந்த கண்ணோட்டத்தில் இந்த திருப்பாடலை நாம் சிந்திக்க தயாராகும். விவிலிய பின்னணியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த திருப்பாடல் ஒரு அரசருடைய திருமண விழாவிற்காக எழுதப்பட்ட ஒரு அரச மங்கள பாடலாக இருக்கிறது என்பது விவிலிய அறிஞருடைய கருத்தாக இருக்கிறது. இது கோராவின் புதல்வர்களால் எழுதப்பட்டது என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த பாடல் முதலில் இஸ்ரேலின் அரசர்களில் ஒருவரின் திருமணத்தை முன்னிட்டு பாடப்பட்டதாக சொல்லப்பட்டாலும், ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி இது சாலமோன் அரசுடைய திருமணத்தை குறிக்கலாம் அல்லது வேறு எந்த அரசரையாவது குறிக்கக்கூடிய ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த பாடல் வெறும் மனித அரசருக்கான பாடலாக மட்டுமல்லாமல் அது மெசியாவை பற்றிய ஒரு இறைவாக்காக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 8 மற்றும் 9 இந்த திருப்பாடலுடைய சில வார்த்தைகளை இயேசுவோடு ஒப்புமைப்படுத்தி அதன் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவனுடைய அரசாட்சியையும் மணவாட்டியான திருச்சபையையும் குறிப்பதாக அந்த இறைவார்த்தையிலே அவர் விளக்குகிறார். முதலாவதாக, அரசி பொன் ஆடைகளால் அலங்கரிக்கப்படுகிறாள். அன்னை மரியாளும் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்படுகின்றார். எனவே அன்னை மரியாள் ஒரு சாதாரணமான ஒரு பெண் கிடையாது. இதோ கடவுளுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தினாலும் அன்னை மரியாள் மிக உயர்ந்த வணக்கத்திற்கு உரியவராக அவர் கருதப்படுகிறார். இரண்டாவதாக, இந்த அரசி தன்னுடைய பழைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் மறந்துவிட்டு புதிய உறவுக்குள் நுழைவதாக இந்த திருப்பாடல் கூறுகிறது. அதே போலத்தான் அன்னை மரியாளும் தன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துவிட்டு துறந்துவிட்டு கடவுளுடைய திருவுளம் என்ன, கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்தவராக, உணர்ந்தவராக, புரிந்து கொண்டவராக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருடைய திருவுளத்திற்காக, கடவுளுடைய மீட்பு திட்டத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார். மூன்றாவதாக, அரசரை மதித்து அவருக்கே உரிய மரியாதையை செலுத்துவதாக இந்த அரசியானவள் இந்த திருப்பாடலிலே குறிப்பிடப்படுகிறாள். அதே போலத்தான் அன்னை மரியாவும் தன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்குமாய் அன்னை மரியாள் இறுதி வரைக்கும் கடவுளுக்கு உகந்தவராக, கடவுளுக்கு மதிப்பும் மரியாதையும் செலுத்துபவராக இருப்பதை பார்க்கிறோம். இறுதியாக மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் அரண்மனைக்குள் செல்லப்படுகிறாள். அதே போலத்தான் அன்னை மரியாள் இறந்த பிற்பாடு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக இன்றைய நாளுடைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய விழாவின் வழியாக, இந்த திருப்பாடலின் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும்? அன்னை மரியாவிடமிருந்து ஒரே ஒரு காரியம்தான். நம்முடைய பழைய வாழ்க்கையே நாம் நினைத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய திட்டம் என்ன, கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை உங்களாலும் என்னாலும் கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும், அன்னை மரியாவை போல. எனவே அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழாவாகிய இன்று
பழையதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு புதியதை மட்டும் எதிர்நோக்கியவர்களாக, விண்ணக மாட்சியை எதிர்நோக்கியவர்களாக, அன்னை மரியாவை போல எல்லாவற்றிலும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இதோ இந்த திருப்பாடலை வாசிக்க கேட்ட அரசியை போல பழைய குடும்பத்தை, பழைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு புதிய உறவுக்குள் நுழைவதைப் போல நாங்களும் புதிய வாழ்க்கையை எதிர்நோக்கி ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைக்க எங்களுக்கு அருள் தாரும். துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எது வந்த போதும் நாங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே பின்பற்றுகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளை பின்பற்றக்கூடிய மக்களாக, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.